வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நோக்கியாவிலிருந்து நோக்கியா C01 Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோடைய விலை பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 ₹5,999. ஆனால் நீங்கள் ஜியோ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஜியோனுடைய அந்த ஒரு ப்ரைஸ் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் ₹5,400 ₹5,399க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் பொதுவாக மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து நோக்கியா C01 மொபைல் ஃபோனுடைய நோக்கியா C01 Plus. இது எதுக்கு ப்ளஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல, இது மைனஸில் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த நோக்கியா C01 Plus மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இந்த விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த நோக்கியா C01 Plus மொபைல் ஃபோன் தவிர ஒரு 5 வாட் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், யூசர் மேனுவல், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைலை பார்த்த உடனே எனக்கு அப்படியே என்னுடைய பல கடந்த கால நினைவுகள்லாம் வருது. அதாவது முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்க்குறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் பின்புறத்தை நீங்கள் பேக்கை நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு அதே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் எங்கடான்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் மேலே மண்டையில் கொண்டு போய் சொருகிற மாதிரி ஒரு சார்ஜர் போட்டு வந்து மண்டையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3.5 ஆடியோ ஜாக்கும் மேலே தான் இருக்குது. சைடில் இந்த சைடில் ஒன்றும் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் மற்றும் பவர் பட்டன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேயில் மேலே நெத்தியும் கீழே தாடியும் வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் அந்த மொபைல் ஃபோன் ஒரு சுத்தி மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய மேல் நெத்திக்குள்ளே மொபைல் ஃபோனுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் கேமரா தான். ஆனால் அந்த கேமராக்கே உங்களுக்கு ஃப்ளாஷ்லாம் வேணும்னா கூட ஃப்ளாஷ் இருக்குது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ்லாம் கிடையாது. நல்ல வேலை ஸ்க்ரீனுக்குள்ளே ஆன் ஸ்க்ரீன் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வர மாதிரி இந்த கெப்பாசிட்டிவ் கீஸ்லாம் கொடுக்காம விட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நோக்கியாலேருந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸாக வருது. கொஞ்சம் ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸும் சேர்த்து கலந்து விட்டாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, பரவாயில்ல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மொபைல் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நோக்கியா அப்படிங்கிற அந்த பேரை பார்த்தோன்னே ஆஹா இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசுவோம். இது வந்து ஒரு 5.45 இன்ச் டயக்னலி டிஸ்பிளே சைஸ் இருக்குது. இதில் 720p டிஸ்பிளே தான். டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேயும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சர்லாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், இதனுடைய நார்மல் பிரைட்னஸ் வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபுல் பிரைட்னஸில் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வியூவிங் ஆங்கிள்ஸும் சுமாராக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு நம்ம இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. மொபைலுடைய பின்புறத்தில் 5 மெகா பிக்சல் ஒரே ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப்லாம் இல்லாமல் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வீடியோ நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 720p வீடியோ ரெக்கார்டிங் மேக்ஸிமில் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அதெல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்க செல்ஃபி கேமராவில் லைட் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் வந்து ரொம்ப கிரெயினியாக தான் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு மொபைல் ஃபோனுடைய கேமரா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ராசஸர். யூனிசாக்கினுடைய SC9863A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து வெறும் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். அதில் யூசர் அவைலபிள் மெமரி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 10-12GB தான் நமக்கு யூசர் அவைலபிள் மெமரியாகவே கிடைக்குது. கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் இந்த மொபைல் ஃபோன் வச்சு என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மெமரிக்கு கம்மியான அப்ளிகேஷன்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறவா இருந்தீங்கன்னா ஓகே, இதில் சமாளிச்சுக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப கூட அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மீடியா டவுன்லோடில் நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. தேவையான ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உடனடியாக அழிச்சிட்டு ஒழுங்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு இந்த வாட்ஸ்அப் கூட எனக்கு முக்கியம் கிடையாது, சும்மா ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி எனக்கு தேவை, அதில் வந்து நான் ஜூம் கால்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்த மொபைல் ஃபோன் அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகுது. மற்றபடி இதில் கேம் விளையாட
விளையாடுறது, ஹெவியான கேம் போட்டு விளையாடலாமா, பப்ஜி விளையாடலாமா, அந்த மாதிரி கேள்வியே நீங்கள் கேட்காதீங்க. ஒரு பேசிக் யூசேஜுக்கு பேசிக் மொபைல் ஃபோன். இதோடைய சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு 11 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஆனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் எதுக்கு இத்தனை ப்ளோட்வேர்? எம்கே டக்கா டக்கு, ஷில்பா செட்டி அப்ளிகேஷனு, மோஜ், இது என்னது இது, MyJio, ஷேர் சாட், டைல்ஸ் ஹாப், என்னென்னமோ மேஜிக் டைல்ஸ், ஹோப் பால், தேவையில்லாமல் எவன் காசு கொடுக்குறானோ நோக்கியாவுக்கு அவன்கிட்ட எல்லாம் காசை வாங்கிட்டு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம மக்களும் அந்த மொபைல் ஃபோனை வாங்கினதுக்கப்புறமா பாதி பேருக்கு இந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணவும் மாட்டாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன கன்றாவி என்னென்னமோ இதில் வீடியோலாம் வந்து தொலையுது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறவராக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, அதுவும் ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷனுங்கிறப்போ ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறப்போ மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிமூவபிள் பேட்டரி 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே வெறும் 5 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வாட்ஸ் சார்ஜ் வச்சு இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆச்சுன்னா இந்த மொபைல் ஃபோனில் ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஸோ மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா Nokia C01 Plus வாங்கலாம், வேணாம்னு நாங்கள் தடுக்க மாட்டேன். ஒரு 6000 ரூபா தாண்டி என்னால் கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனுக்கு என்ன செலவு பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். நோக்கியா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்பிக்கையான கம்பெனியாக தான் இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ், எல்லா இடங்கள்லையும் இந்த மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் பற்றின மேலும் விவரங்கள் தெரியறதுக்கு நோக்கியானோட வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ போகிறது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.